திருவாளர் பூரணன் விளையாடுகள் என்று சொல்ற பொழுது இப்பொழுது பாதஹஸ்த ஆசனம் உண்மையா பாதஹஸ்த. அப்ப நாங்கள் இயமம் நியமம் என்பது நாங்கள் எப்படி வாழ்வது, எப்படி எதை செய்வது, இதை நாங்கள் செய்யக்கூடாது, இதை நாங்கள் செய்ய வேணும், வாழ்க்கையில் எப்படி வாழ வேணும் என்கின்றதையெல்லாம் எங்களுக்கு முக்கியமாக தந்து கொண்டிருக்கிறது இயமம் நியமம். அதற்கு பிறகு எங்களுக்கு தேவையானது ஆசனம். உண்மையாக அந்த யமம் நியமம் சரியாக பேணினால் மட்டும்தான் ஆசனத்தில் தேர்ச்சி பெற முடியும். அப்போ ஆசன நிலைகள் என்பது, ஆசனம் என்பது இருக்கை, சீட்ஸ். உதாரணமாக அந்த காலத்தில் ஆதி யோகிகள் மிருகங்கள், பறவைகள், ஊர்வன, பறப்பன இப்படிப்பட்ட ஜந்துக்களிலிருந்து கண்டு கொண்ட நல்ல நிலைகளை எடுத்து இதனால் மனிதர் வாழ்வுக்கு என்ன கிடைக்கும் என்பதை கண்டு கொண்டுதான் அதை ஆசனங்களாக எங்களுக்கு தந்தார்கள். இப்போ மயூராசனம் மயில் மாதிரி நிற்கிறது, கருடாசனம் கருடன் மாதிரி நிற்கிறது. இப்போ பாருங்க, அந்த கருட ஆசனம் என்றதை அவர்கள் செய்து காட்டுவோம். அர்ச்சயா இறுதி ஆண்டு மருத்துவ பீட மாணவி ஆஸ்பத்திரியெல்லாம் வேலை செய்து கொண்டிருக்கிறார். இதுக்கு பேர் கருட ஆசனம். இந்த ஆசனம் செய்கிறதால என்ன நடக்குதுன்னு சொன்னால், எங்களுடைய மசில்ஸ் கிராம்பிங், ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு, அதாவது விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு மிகச் சிறப்பான ஒரு ஆசனம் இந்த கருடாசனம். நன்றி. சூரிய நமஸ்காரம் செய்து முடிஞ்ச கையோட கண் பயிற்சி செய்யணும். அதனால்தான் அந்த காலத்தில் சொன்னவியல் கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரமான ஒரு வழிமொழி ஒன்று இருந்தது. கண்களுக்கு சூரிய நமஸ்காரம் எவ்வளவோ நன்மை அளிக்கின்றது. அந்த சூரிய நமஸ்காரத்தை இப்போ எங்களுடைய அர்ச்சயா அவர்கள் செய்து காண்பிப்பார்கள். 12 நிலைகளை கொண்டது ஒரு சூரிய நமஸ்காரம். ஆண்டஞ்ச புலம பரிசீலிக்கே அது துவங்குறது. முதலாவது நிலை பிரணாம் ஆசனா, வணக்க நிலை. அவன் மூச்சை உள்ளிழுத்து நாங்கள் செய்யணும். 2வது நிலை பின்னோக்கி வளையின் நிலை, பிறை ஆசனம் அல்லது ஹஸ்த உத்தான சக்கராசனம். 3வது நிலை பாத ஹஸ்த ஆசனம். உண்மையா பாத ஹஸ்த ஆசனம் 2வது நிலை தான். அடுத்தது வலது காலை பின் நோக்கி வைத்து அஸ்வ சஞ்சலன் ஆசனா, குதிரையினுடைய புறப்பாட்டு நிலை, அல்லது எங்களோட பள்ளிக்கூடத்தில் சொல்கிற மாதிரி ஒன்னே மார்க்ஸ் பொசிஷன். அடுத்தது அடுத்த கால் பின்னுக்கு சதுரங்க தண்டாசனம். 4 உறுப்புகள் மட்டும்தான் முட்டுது, கைகள் 2, நுனிக்கால்கள் 2. அடுத்து பஞ்சாங்க நமஸ்காரம், பெண்களுக்கான வணக்க நிலை. அப்போ இதெல்லாம் இன்றைக்கு பெண்களினுடைய வணக்க நிலை இன்றைக்கு குறைஞ்சி போச்சு. அதேமாதிரி அந்த காலத்தில் கரவெட்டி பக்கம் எங்களுக்கு தெரிஞ்சது, தேர் இழுத்து கொண்டு போயிருக்கல, பின்னுக்கு கரவெட்டி பெண்கள் இந்த மாதிரி நின்று கொண்டு அடி அடித்து கொண்டு போவினோம். அடுத்த நிலை அட்டாங்க நமஸ்காரம், ஆண்களின் வணக்க நிலை. 8 உறுப்புகள் நிலத்தில் படியக்கூடியதாக வணங்குகின்ற நிலை. அது முடிய புஜங்காசனம், பாம்பு படம் எடுத்த நிலை. இதனுடைய சுவாச தொகுதிகளுக்கு அற்புதமான பயிற்சி புஜங்காசனம். திரும்பவும் பர்வதாசனம், இடுப்பை மேல மாதிரி உயர்த்துதல். திரும்பவும் பஞ்சாங்க நமஸ்காரம், பெண்களின் வணக்க நிலை. அடுத்து அந்த பின்னுக்கு எந்த கால் போச்சோ அந்த கால் முன்னுக்கு வரணும். உள்மூச்சுடன் அஸ்வ சஞ்சலம் ஆசனா, திரும்ப பாதஹஸ்த ஆசனம், திரும்ப பின்னோக்கி வளையனம். இதை பிறை ஆசனம் என்று சொல்லுவினோம். ஹஸ்த உத்தான சக்கராசனம், கைகளை கீழே விட்டு வணக்க நிலைக்கு வாருங்கள். நன்றி. சிறியதொரு கரகோஷம். சரி, அடுத்து நாங்கள் முக்கியமாக பார்க்க போனோம். இந்த யோக பயிற்சியில் இந்த யோகத்தை எத்தனையோ பிரிவுகளாக பிரிச்சிருக்கணும். அதில் முக்கிய கர்ம யோகா, பக்தி யோகா, ஞான யோகா, ராஜயோகா. இதுலேயும் காட்டப்பட்டது போல ராஜ யோகாவுக்கு ஒரு உதாரணம் சுவாமி விவேகானந்தர். அவர் தான் சொல்கிறார், உன்னுடைய கர்மா, உன்னுடைய பலன் உன்னில் தான் இருக்கின்றது அடிக்கடி சொல்லுவார். அதாவது நாங்கள் தான் எங்களுடைய வினைகளுக்கெல்லாம் காரணம் என்பதை அடிக்கடி அவர் சுவாமி விவேகானந்தா சொல்லி கொண்டு வருவார். கர்மயோகம், எங்களுடைய வீட்டில் இருந்து எங்களுடைய கடமைகளை செய்து கொண்டு அப்பா அம்மாவை பராமரித்து வயதுவர்களை பராமரித்து கொண்டு இருக்கிற ஒருவர் கர்மயோகியாக கருதப்படுவார். அடுத்தது பக்தி யோகம், பக்தியால் மேம்பட்டவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறோம். மீராபாய போலிய ஆக்கள் எல்லாம் இருக்கிறோம். அதை மாதிரி ஞானம் பெற்றவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறோம். எல்லாம் இந்த யோகங்களுக்குள்ளே ஒரு நிலைகளாக கருதப்பட்டு கொண்டு இருக்கின்றது. ஹனுமான் ஆசனா முதல்ல வரும். இது இங்கே ஒரு நிமிஷம் இல்லாட்டிலும் கொஞ்சம் ஆறுதலாக செய்யுங்க. சரி, சிறிய இசையும் போட்டுத்தான் செய்து அனுப்பியிருந்தவா. இது ஹனுமான் ஆசனம்ன்றது. நாங்கள் ஏன் இதை செய்கிறோம் என்றால் உங்களை யோகம் செய்யுங்க ஊக்கப்படுத்துறதுக்காக.
இது ஹனுமானாசனா. பாருங்கள் இவ்வளவு தூரம் அந்த உடலினுடைய அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குன்னு சொல்லி. தன்னுடைய உடலை எவ்வளவு வாக இன்றைக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் கற்பனை பண்ண முடியாது. மற்றவர்கள் வந்து இதுக்கு பெறமாட்டோம் இந்த துறைக்கு. மெதுவாக எழுப்பிக்கொள்ளணும். அடுத்த ஆசனம் சிவலிங்காசனம். ஒன்றுண்டா போகும். சிவலிங்க ஆசனம். சிவலிங்கத்துக்கு உங்களுடைய வணக்கத்துடன் நன்றி அர்ச்சயா. அந்த மாதிரி இப்போ பாருங்க இவ்வளோ தூரம் இவ்வளோ நெருக்கடி, அவங்க நேரம் இல்லை. இப்போ எக்ஸாம் நடந்தோன்னு இருக்கு, ஆஸ்பத்திரியில் காலமாக போகணும், டாக்டர்ஸோட போகணும் விசிட்டிங்குக்கெல்லாம். அப்படி இருந்தும் நான் வந்து இன்னும் இடத்துல செய்ய வேணும், ஒருக்கா வர முடியுமோன்னு கேட்ட பொழுதோ முதல் நான் தங்களுக்கு பொறுப்பாக இருக்கிற டாக்டரை கேட்டு போட்டு தான் சொல்லுவேன்னு சொன்னவன். அவன் பண்பு அப்படித்தான், பணிவு அப்படித்தான், அந்த பங்க்சுவாலிட்டி அப்படித்தான் சொல்லி போட்டு பிறகு சொன்னால் சரிட்ட கேட்டேன். அவர் ஓம் பண்ணிட்டார். அப்படியே கண்டிப்பாக நான் பெறுவேன். 8:15 நிற்பேன்டா, 8:15 இங்கே வந்துட்டான். அப்போ அன்றைக்கும் எங்களுடைய இன்டர்நேஷ்னல் யோகா டேக்கும் அதே மாதிரி தான். என்னட்டு அங்கே வர இல்லை, நாங்கள் அதுக்குரிய கிளாஸ் எல்லாம் வச்சு நாங்கள் அங்கே வர்றேன்னு சொன்னால் அதை கேட்டுட்டு முதலையும் சொன்னவா டாக்டர் அனுமதிக்கணுமோ தெரியல, அனுமதிச்சால் வருவேன். ஓகே அனுமதிச்சிட்டேன், நல்ல விஷயம் தானே வந்திருக்கிறான். உண்மையிலே அவருக்கு எங்களுடைய பாராட்டுதல்களும் நன்றிகளும். அடுத்தது இன்னும் ஒரு ஆசனத்தை செய்து காண்பிப்பா. ஏகபாத ராஜ கபோட்டாசனம். ஏகபாத ராஜ கபோட்டாசனம் இதுவும் ஒரு மிகவும் ஒரு கடினமான ஆசனம் என்று சொல்றதுக்கு இல்லை, ஃப்ளெக்சிபிலிட்டியை தூண்டக்கூடிய ஆசனம். நிறைய செய்வான். ஏகபாத ராஜ கபோட்டாசனம். ஏகபாத ராஜ கபோட்டாசனம். இந்த முள்ளந்தண்டெலும்பினுடைய அசைவு தான் மிக முக்கியமானது. முள்ளந்தண்டெலும்புக்கு நாங்கள் எப்பொழுதும் இந்த பயிற்சிகளை தவறாமல் கொடுத்து கொண்டு வந்தால் அதில் வரக்கூடிய வியாதிகள் வராது. மற்றது நாங்கள் எப்பவும் வயது கூடிக்கொண்டு போனாலும் சரி இளம துடிப்போடு நாங்கள் இருப்பதற்கு வாய்ப்பு இந்த முள்ளந்தெலும்பினுடைய அசைவுகள் மிக முக்கியம். அடுத்து செய்ய போறீங்களா? அடுத்து உடம்பை வந்து நின்று கொண்டு முறுக்குற ஒரு ஆசனம், பாடி ட்விஸ்டிங் ஆசனம். இவ்வளவு ஒரு அழகாக லாகவமாக அதிகம் ஸ்திரம் சுகம் ஆசனம் என்பதற்கனங்க முகம் எப்பவும் சிரித்த முகத்தோடு செய்கிற, இல்லாட்டி கொஞ்சம் முகத்தை கோணம் வச்சு கொண்டு கடுமையாக காக்கி கொண்டு செய்வினோம். அவள் அப்படி செய்யலை. அவளுக்கு எங்களுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும். அவள் தன்னுடைய துறையில் வந்து மேம்பாடடைந்து எங்களுடைய இனத்திற்கு எங்களுடைய சமுதாயத்துக்கு ஒரு சேவை ஆற்றக்கூடிய ஒரு மருத்துவராக வரணும் என்று வேண்டிக் கொண்டு, உண்மையில் கீழைத்தேய நாகரிகம் கற்றுத்தந்த ஒரு மிகப்பெரிய கலை யோகக்கலை. அந்த யோகக்கலை இன்றைக்கு மேலைத்தேயத்தை ஆட்கொண்டிருக்கிறது என்பது பெருமைக்குரியது. சுவாமி நித்தியானந்தரிடம் அல்லது ஆதியோகி மையத்திலே பலர் மேலைத்தேயத்தை சேர்ந்தவர்கள் வருகை தந்து எவ்வளவோ $, காசு கொடுத்து இந்த யோகக்கலையை பயில்கிறார்கள். ஏனென்றால் சுக அனுபவங்களை பெறுவதற்காக, ஆயுளை நீடிப்பதற்காக, மன நிம்மதியை பெறுவதற்காக இந்த யோகக்கலையை அவர்கள் பயில்கிறார்கள். கையிற்குள்ளே வெண்ணெய் இருப்பதைப் போல இந்த யோகக்கலை நம் மூதாதையர்கள் நமக்கு தந்த மிகப்பெரிய செல்வம், சிவபெருமான் அருளிய செல்வம். திருமந்திரம் கூட இந்த மூச்சு பயிற்சியை பற்றி அழகாக எடுத்துரைக்கும். இந்த மூச்சை கணக்காக ஏற்றி இறக்கி கட்டுப்பாட்டோடு கையாள்பவர்களுக்கு யமனை சங்காரம் செய்யக்கூடிய ஆற்றல் வந்துவிடும் என்றால் இறப்பு வராது. யமனை சங்காரம் செய்யக்கூடிய ஆற்றல் வந்துவிடும் என்று திருமூலர் பேசுகிறார்.
ஏற்றி இறக்கி இருகாலம் பூரிக்கும். காற்றை பிடிக்கும் கணக்கறிவாரில்லை. காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர்க்கு கூற்றை புதைக்கும் குறியதுவாமே என்று திருமூலர் பேசுவார். கூற்று என்றால் யமன். யமனை புதைப்பதற்கு உரிய மார்க்கம் இது. எனவே சாதாரணமாக யோக கலையிலே அடிப்படையாக இன்றைக்கு நாங்கள் மேலைத்தேய நாகரிக மோகத்திலே நாங்கள் பல மாற்றங்களை செய்திருக்கிறோம். ஒரு காலத்திலே குந்தி இருந்து கக்கூசுக்கு போனவர் எல்லாருக்கும் இப்போ குமட் தேவைப்படுகிறது. இல்லாவிட்டால் வராது என்று சொல்கிறார்கள். ஆனால் சாதாரணமாக சாப்பிடுவதற்கு கூட எனக்கு தெரியும், நாங்கள் வீட்டிலே, என்னுடைய வீடு ஒரு பெரிய வசதியான வீடாக இருக்கவில்லை, வீட்டிலே சம்மானி கட்டி இருந்து தான் சாப்பிடுவோம். அதை சுகாசனம் என்று சொல்கிறார்கள். அதில் காலை மேலே போட்டால் பத்மாசனம் ஆகிவிடும். இந்த யோகாசனம் பற்றிய விழிப்புணர்வை நாங்கள் பெற வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு சோதி சார் இங்கே வருகை தந்திருக்கிறார். அதற்குரிய வழிவகைகளை செய்தவர் எங்கள் விரிவுரையாளர் வேல் நந்தகுமார் சார். அவர் நீண்ட நாட்களாக எனக்கு சொன்னார் சோதி சாரை கூப்பிட வேண்டும் என்று. அந்த வகையில் இன்றைக்கு அது பொருத்தமான ஒரு நாளிலே அது கைகூடி இருக்கிறது.